வெல்கம் பேக் கைஸ். மானார்க் சீசன் 2ல ஒன் லாஸ்ட் எபிசோட் இது. எபிசோட் நம்பர் 10 டைட்டில்டு வேர் வி பிலாங் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஷாக்கிங் ஃபைனல் மொமெண்ட்ஸ்ல ரோடான ரிவீல் பண்றாங்க. பட் இது மெக்சிகோல பார்த்தா அதே டைட்டனா இல்ல வேற ஒண்ணா? லீஷாவை ஒன் லாஸ்ட் டைம் கேக்கோ மீட் பண்றப்போ அவன் என்ன சொல்றான்? ஃபைனல் பிக் கொஸ்டின், இந்த இன்சிடென்ட்டை ஏன் எபிசோட் 7ல காட்டல? இல்லனா இது டிஃப்ரெண்ட் டிமென்ஷன்ல இருந்து வர ரிஃப்ளெக்ஷனா? எல்லாத்தையும் ஒன் பை ஒன் உங்களுக்காக இப்போ பிரேக் டவுன் பண்ண போறேன். லெட்ஸ் பிரேக் சம் வால்ஸ். வைன் ஸ்ட்ராங்லர்ஸ் பண்ண அட்டாக்ல மே, டிம் இவங்கெல்லாம் இருந்த டீமை விட்டு பிரிஞ்ச லீஷா அண்ட் கெய்கோ ஒரு வழியாக அவங்க தேடிட்டு இருந்த ரிஃப்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. தொலைஞ்ச டீமை ஜாயின் பண்ணி அவங்கள்ட்ட இந்த தகவலை சொல்லணும்ல. டீமை தேடுற பயணத்தில் ஒரு புது குரூப் ஆஃப் மான்ஸ்டர்ஸோட பாதையில் மாட்டிக்கிட்ட லீஷாவும் கெய்கோவும் கிராஷ் ஆன ஒரு பழைய ஹெலிகாப்டரில் வந்து மறைய அந்த கிரீச்சர்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறாங்க. 2017 ரிலீஸ் ஆன காங் ஸ்கல் ஐலண்ட் படத்தில் 11 அட்டாக் ஹெலிகாப்டர், ஒரு யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர் அண்ட் 1 கார்கோ ஹெலிகாப்டர் ஐலண்டுக்குள்ளே இறங்குச்சு. அன்பார்ச்சுனேட்லி அந்த எல்லா ஹெலிகாப்டர்லையும் சேம் கார்விங்ஸ்ல மார்க் பண்ணப்பட்டிருக்கும். ஸ்டில் இங்க இருக்க கன் ஆகட்டும், ஹெலிகாப்டருக்கு பின்னாடி இல்லாத டெய்லாம் வச்சு பார்த்தா இந்த சாப்பருமே பில் ரண்டா டிராவல் பண்ண சேம் ஹெலிகாப்டர் மாதிரி தான் இருக்குது. அப்போதான் இந்த சூப்பர் ஸ்பீஷீஸ்ல ஒண்ணுக்கு க்ளோஸ் லுக் கிடைக்குது. பார்க்கறதுக்கு அப்படியே போக்கிமான்ல இருந்து வேர்லி போயிடும். நாசிகா ஆஃப் த வேலி ஆஃப் த விண்ட் அனிமேல இருந்து ஓமுவையும் சேர்த்து வச்ச ஹைபிரிட் மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. கூட்டமா அலைகிற இந்த சூப்பர் ஸ்பீஷீஸோட பேரு ஸ்டாம்பீட் கேட்டர்பில்லர்னு சொல்லுவாங்க. கெய்கோ ஏன் இதுங்க நம்மள ஒண்ணுமே பண்ணலன்னு யோசிக்கிறப்போ எதையோ பார்த்து பயந்து ஓடுறதா லீஷா சொல்றான். ஐலண்ட்ல அப்பா கோவமா இருக்கிறத தெரிஞ்சுட்டு தான் கேட்டர்பில்லர்ஸ்லாம் தெரிச்சு ஓடுதுன்னு கொஞ்ச நேரத்தில் நமக்கு காட்டுறாங்க. கென்டாரோ கேட்ட கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவன் அப்பாவை காப்பாற்றுறத ரொம்ப குறியா இருக்கான்னு தெரியுது. ஆல்சோ நம்ம தப்பு கணக்குப்படி காங்க பறி கொடுக்கறதுல கூட அவனுக்கு பெருசா கவலை இல்ல. கேட்டு இருக்கிற இடத்த எனிமிஸ்ட சொல்லி ஒன்ஸ் மோர் அவளை போய் ஒரு ரூம்ல அடைச்சிட்டாங்க. கெய்கோ அண்ட் லீவ் மூவ்ல இருக்கப்போ ஒரு விசித்திரமான சவுண்ட் கேக்குது. அதை இது வரைக்கும் கேட்டதே இல்லைன்னு கூட ரெண்டு பேரும் மென்ஷன் பண்றாங்க. பை த வே நல்லா கேட்டுக்கோங்க ரெண்டு பேரும், பிகாஸ் இந்த உயிரினம் தான் உன் ஹஸ்பண்டை கொன்னது. டைட்டன் எக்ஸ் முட்டையை தூக்குனது இந்த சேம் ஹெலிகாப்டர் தான். கடைசியா டிராகர் ஆஃப் ஆன லொகேஷனை நோக்கி தான் ஹெலிகாப்டர் மூவ் ஆகிறதுனால அதை ஃபாலோ பண்ண முடிவு பண்றாங்க. டிம்மோட டீம்ல அந்த ஓல்ட் மானார் பேஸ்ல இருந்து கேட் கொடுத்த தகவலுக்கு அப்புறம் எல்லாரும் அங்க போயிட்டு இருக்காங்க. ஓல்டு பேஸ் எப்படி கைவிடப்பட்டுச்சுன்னு டிம் ஒரு புது கதை சொல்றான். ஏன்டா என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? நம்ம கஷ்டப்பட்டு நாள் ஃபுல்லா உட்காந்து வேலை பார்த்து மான்ஸ்டர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸுக்கு பொறுப்பெடுத்த லெஜெண்டரி பிக்சர்ஸ் தயாரிப்புல வெளிவந்த காமிக்ஸ் வரைக்கும் கிராஸ் ரெஃபரன்ஸ் எடுத்து ஒரு பதில் சொன்னா இன்வின்சிபிள்ல பவர் ஸ்கேலிங்ல எவ்வளோ இன்கன்சிஸ்டண்டா இருக்கானுங்களோ அதே மாதிரி சூப்பரா இவனுங்க டைம் லைனையும் லாஜிக் மிஸ்டேக்ஸையும் மெயின்டைன் பண்றானுங்க. இல்ல எனக்கு புரியல, அந்த பேஸ்ல ஸ்கல் கிராலர் அட்டாக் பண்ணுச்சுன்னா அதோட சைஸ் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோமே ஸ்டாம்பீட் கேட்டர்பில்லர், அது கூட இந்த பாதையில கம்ஃபர்டபுளா மூவ் ஆகாது. இங்க ஸ்கல் கிராலர் வந்துச்சான், கை நீட்டி செவுத்துல கீரெல்லாம் போட்டுச்சான் போடான். ஆல்சோ இந்த பேஸ்ல நடந்த அட்டாக்கு காரணம் வைன் ராட்ஸ்னு இந்த வீடியோல சொல்லியிருப்பேன். எப்படின்னு தெரிஞ்சுக்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. டாப் ரைட் கார்னர்ல வர கார்டை கிளிக் பண்ணீங்கன்னா நேரா போயிடுவீங்க. இவங்க போயிட்டு இருக்கப்போ ஒரு வெஹிக்கிள் சவுண்ட் கேட்க எல்லாரும் பிளான் பண்ணி அந்த வண்டியை ஹைஜாக் பண்றாங்க. கெய்கோ ஒரு பக்கம் லீஷா சுசுகியோட போனதுக்கு அப்புறம் இவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் எபிசோட் நம்ம பார்த்துட்டு வரோம் டைட்டன் எக்ஸ்னால சப்சோனார் சவுண்ட்ஸ் எமிட் பண்ண முடியும்னு. அண்ட் அந்த சத்தத்தை உடம்பால தான் ஃபீல் பண்ண முடியும், காதால கேட்க முடியாது எக்ஸப்ட் ஃபார் கேட். டைட்டன் எக்ஸ் எமிட் பண்ற சத்தம் என்னது எப்படி இருக்குன்னு தான் கெய்கோ லாஸ்ட் எபிசோட்ல அவளை வச்சு கண்டுபிடிச்சிருக்கா. ஸ்டில் அந்த நாசமான கிணறுக்கு எதுக்கு போனாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. கேட் கூட கம்யூனிகேட் பண்ணாத கேட்க மட்டும் செய்யல, கெய்கோ ரெக்கார்டும் பண்ணி வச்சிருக்கா. எக்ஸாக்டா இதே மெத்தட்ல தான் முத டாக்டர் எம்ஆர்எஸ்ல டைட்டன் கம்யூனிகேஷனுக்கு பயன்படுற ஸ்பீக்கர்ஸை யூஸ் பண்ணி 2014ல மியூட்டோஸ் எமிட் பண்ண சானிக் வேவ்ஸை பண்ண ரெக்கார்டிங் மூலமா ஒரு டைட்டனை கண்ட்ரோல் பண்ணிருப்பா. அதே மாதிரி எபிசோட் ஃபினாலேல பண்றதாகவும் நமக்கு காட்டுனது. ரெண்டும் சேர்த்து தான் டைட்டன் கம்யூனிகேஷனை பாசிபிள் ஆக்கக்கூடிய ஆர்காவை எம்ஆர்எஸ்ல 2019ல கண்டுபிடிக்கிறாங்க. பட் இதுக்கு முன்னாடி ஆர்கா புரோட்டோடைப் ஒன்று எம்ஆர்எஸ்எல் அண்ட் ஹஸ்பண்ட் மார்க் ரசில் வேல்ஸ் கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒன்று கண்டுபிடிச்சிருந்தாங்க. இன்ஃபேக்ட் அவங்க மேல மானார்க் கண்ணு வந்ததுக்கான முதல் காரணமா அந்த ஆர்கா புரோட்டோடைப் தான் இருந்துச்சு. 2014 இன்சிடென்ட்ல எம்மாவோட பையன் இறந்ததால அதை லேட்டர் 2015ல உடச்சு போட்டதா சொல்லியிருப்பாங்க. இருந்தும் சில காரணங்களால ஒன்ஸ் அகைன் டாக்டர் எம்மா அதை 5 இயர்ஸ் உட்காந்து ரீவீல் பண்ணதாகவும் சொல்றாங்க. 2019 இன்சிடென்ட்டுக்கு இன்னும் 1 இயர் இருக்கிற சமயத்தில் எம்மாவோட ரிசர்ச்சுக்கு மேலே கெய்கோ அண்ட் கேட் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, நீ அந்த பக்கம் என்ன பண்ணான்னு கேட்டால் என்னோட யங்கர் செல்ஃப் கிட்ட பேசினதா சொல்கிறான் லீஷா. இந்த டைம் டைலேஷன் பற்றிலாம் தான் உனக்கு தெரியும் இல்லை, அப்புறம் ஏன்டா
யங்கர் லீட்ட சொல்லி என்னை காப்பாத்தலன்னு மனக்கணக்கெல்லாம் பண்ணி கே செம்ம கடுப்பாயிட்டா. ஆப்வியஸா லீஷா இதை விட்டதுக்கு காரணம் கேட் அண்ட் கென்டாரோ மட்டும்தான். ஹிரோஷி கூடயாச்சும் நான் திரும்ப இருந்திருப்பேன், அவன் இறந்துருக்கும் தேவையில்லைன்னு கெய்கோ புலம்பி அழுகிறா. பட் அது நடந்திருந்தா ஹிரோஷி 2 கல்யாணம் பண்ணிருப்பானா, இல்ல கேட் அம்மாவையோ கென்டாரோ அம்மாவையோ 2 பேர்ல யாரையாச்சும் ஒருத்தவங்க அம்மாவையாச்சும் பார்த்திருப்பானா? ப்ராபப்ளி இல்ல. அவங்களுக்கு வேண்டிதான் லீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான். அடைச்சு வைக்கப்பட்ட கேட் எப்படியோ அவரோட 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் அறிவெல்லாம் வச்சு அந்த ரூம்ல இருந்து தப்பிச்சிடுறா. டிம்மோட டீம் ஒரு வழியா கெய்கோவை மீட் பண்றாங்க. அங்கதான் லீஷா அண்ட் மத்தவங்கலாம் டிஃப்ரெண்ட் பாத்ஸ்ல கிளம்ப வேண்டி வருது. டைட்டன் எக்ஸ் இருக்கிற இடத்துக்கு போறவங்களோட கெய்கோ கிளம்புனா டைட்டன் சாங்கோட ரெக்கார்டிங்கை எடுத்துட்ட லீஷா ஒரு பக்கம் கிளம்பிட்டான். தப்பிச்சு வந்து சூவர்ஸ் மூலமா வெளியே வந்து நின்னா டைட்டன் எக்ஸ் முன்னாடி இருக்கு. மானார்க் பேஸை ரீச் பண்ணா அதே சமயத்துல காங்கும் அங்க வந்து நிக்கிறான். ஃபைட்டுக்கு நடுவில் கேட் இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் கெய்கோ அவளை காப்பாற்ற கார்ல போறா. which is not going to be helpful for neither of them. பேஸை இன்ஃபில்ட்ரேட் பண்ணி கண்ட்ரோல் சென்டருக்கு போனா டைட்டன் எக்ஸை ரிலீஸ் பண்ண முடியாத இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. இதுக்கு நடுவில் கென்டராவும் இசபெல்லும் சைலண்டா அங்கிருந்து ஓட்டாங்க. நடக்கிற ப்ரூட்டல் டைட்டன் மேட்ச்ல காங்கோட கதையே முடிச்சிருக்கும் போல. அதுக்குள்ள கெய்கோ அண்ட் கேட் உள்ள நுழைய திறந்த கதவுல தன்னோட முட்டையை பார்த்துட்டு டைட்டன் எக்ஸ் அதை எடுத்ததுக்கு அப்புறம் காங்கும் ஃபைட்ல இருந்து விலகிடுச்சு. ஆனா கண்ட்ரோல் பண்றேன்னு ஏபெக்ஸ் கொடுத்த ஷாக்கு தான் ரொம்ப மோசமான பவர் லெவல்ல இருந்துச்சு. டைட்டனுக்கு மண்டையே பயங்கர சுத்தல இருக்கிறதால எந்த திசையில போறோன்னு கூட தெரியல. சரியான நேரத்துல லீஷா வந்தது. எல்லாரும் ஹெலிகாப்டர்ல கிளம்புறப்போ கேட் கென்டரோ கிட்ட ஒன் லாஸ்ட் டைம் பேச போறா. அப்பதான் கென்டரோ ஒரு உண்மையை இவளுக்கு சொல்றான். ஹிரோஷி அலாஸ்கா ரிஃப்ட்டுக்குள்ள போன சம்பவத்தை பத்தி சொல்றான். ஜிடேக்கு அப்புறம் கேட்டை மீட் பண்ணப்போ இவங்க கிட்ட சொல்லாம போனதுக்கு அந்த ரிஃப்ட் தான் காரணம்னு சொல்றான். இறந்து போனது ஹிரோஷியோட ஒரு வேர்ஷன் தான், அவனை திரும்ப கொண்டு வரலான்னு அடிச்சு சொல்றான். கைஸ், ஒரு விஷயம் என்னன்னா, இசபெல் முன்னாடி சொன்ன ஆக்சஸ் மண்டியில வெயிட் பண்ணி ஃபியூச்சருக்கு டிராவல் பண்ற கான்செப்ட் மாதிரி ஆக்சஸ் மண்டி போன ஹிரோஷியை அங்கேயே இருக்க வைக்கிறது தான் பிளான். அதனால தான் கென்டரோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கான். பட் வரக்கூடிய கேள்வி என்னன்னா, அவனை கான்டாக்ட் பண்ண முடியும்னு இவங்களுக்கு எப்படி தெரியுன்றது தான். இந்த டிவி ஷோவில் அதிகமாக பண்ணுற மாதிரி பாசிபிளி 2015 to 2017 ஹிரோஷியோட ஆக்சஸ் மண்டி எக்ஸ்பீரியன்ஸில் என்னெல்லாம் நடந்ததுன்னு நமக்கு பேக் ஸ்டோரி போட்டு ஏதாச்சும் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். சாத்தியமில்லாத பற்றி நீ பேசிட்டு இருக்கேன்னு சொன்னதுக்கு உன்னை ஆக்சஸ் மண்டியிலேருந்து காப்பாற்ற ட்ரை பண்ண எங்களை பார்த்தும் எல்லாரும் அப்படி தான் சொன்னாங்கன்னு சொல்கிறான் கென்டரோ. சரிப்பா, நீ தயவு செஞ்சு கிளம்புன்னு நினச்சிட்டு டைட்டன் எக்ஸை ஃபாலோ பண்ண ஹெலிகாப்டரில் ஜாயின் பண்ணுறா. தசை மாதிரி போகிறவனை ரிஃப்ட்டுக்கான இப்போ பின்னாடியே போய் ஸ்பீக்கர் செட்லாம் யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ண ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்பீக்கரும் வெடிச்சிருச்சு. ஸோ ஒன் ஃபைனல் சான்ஸ். டைட்டனோட சம்வாட் கனெக்டடாக இருக்க கேட்டு தான் வழி காட்டணும். டைட்டன் முட்டையை தூக்கிட்டு போன சேம் ஹெலிகாப்டரை தூக்கிட்டு மறுபடியும் அது முட்டையோடு இருக்கும்போது அது முன்னாடி போறீங்க. அது 10 நிமிஷத்துலேயே ஹெலிகாப்டரை துவம்சம் பண்ணாமல் இருக்கிறது பெரிய விஷயம் தான். கேட்டை பார்த்த டைட்டன் பிங்க் கலரில் இருந்து பர்பிளுக்கு வந்து இப்போ காமான ப்ளூ கலருக்கு சேஞ்ச் ஆகிட்டான். அப்படியே நேராக ரிஃப்ட்டுக்கு தான் போகிறாங்க. 2 சீசனுக்கு முதல்ல நமக்கு டைட்டன்ஸ் எப்படி போர்ட்டலில் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு காட்டுறாங்க. தன்னோட ஃபிசியாலஜியே போர்ட்டலுக்கு யூஸ் ஆகிற ஃபிங்கர் பிரிண்ட் செக்யூரிட்டி மாதிரி அது தொட்ட உடனே போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. போர்ட்டலுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒன் லாஸ்ட் டைம் கேட்ட பார்த்த டைட்டன் ப்ளூ கலருக்கு மறுபடியும் சேஞ்ச் ஆகிட்டு ஃபைனலாக 2 பேருக்கான மொமெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. இது என்னால் எப்படிப்பட்ட கனெக்ஷன்னே சுத்தமாக ஃபிகர் அவுட் பண்ண முடியல. இப்போ காங் எடுத்துக்கோங்களேன். தன்னை விட இன்ஃபீரியர் பீயிங்ஸ் ஆகட்டும், உதவி தேவைப்படுற உயிரினம் ஆகட்டும், அதுக்கெல்லாம் காங்கே போய் ஹெல்ப் பண்ணுவான். ஆல்சோ ஆல் ஒரு மங்கி ப்ளஸ் டைட்டன்ஸ்லேயே மோஸ்ட் இன்டெலிஜென்ட்ன்றதுனால கம்யூனிகேட்டும் சம்டைம்ஸ் காங் பண்ணுவான். பட் கிங் ஆஃப் த மான்ஸ்டர்ஸ் காட்ஸிலா ஆகட்டும், இல்லை குயின் ஆஃப் த மாஸ்டர்ஸ் மோத்ரா ஆகட்டும், இவங்களாம் அப்படி எதுவும் பண்ணி பார்த்ததே இல்லை. பண்ணுற ஆளும் இல்லாத மாதிரி தான் இது வரைக்கும் காட்டியிருக்காங்க. அதனாலேயே டைட்டன் எக்ஸ் கூட இருக்க பாண்டோ இல்லை கம்யூனிகேஷனோ எப்படி நடக்குதுன்னு ஒரு கிளியர் பேசிஸே கொடுக்க மாட்டாங்க. லாஸ்ட் டைம் போர்ட்டல் ஓப்பன் பண்ணப்போ லீஷா ஏதோ பார்த்ததா மென்ஷன் பண்ணியிருந்தான். பட் இப்போ அந்த உருவமே அவன் கண்ணில் பட்டிருக்கு. வேற யாரும் இல்லை, யங் லீஷா தான் வந்திருக்கான். கடைசியாக ஒரு தடவை கெய்கோவை பார்த்துட்டு சொல்கிறான், இட்ஸ் கோனா பி ஃபைன். ஆனால் அது அவளுக்கு கேட்கல. நீ பேசுறது எனக்கு கேட்கலன்னு சொல்ல இட் வில் பி ஆல் ரைட்னு தன்னோட ஒன் லாஸ்ட் ஆறுதலை தெரிவிக்கிற லீஷா அப்படியே மறைஞ்சிட்டான். பிரசன்ட் லீஷா தான் அவன் குட் பைன்னு சொல்றதா சொல்றான். மீனிங் இது அவன் பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம். பட் எப்போ நடந்துச்சுன்னு தெரியல. ஏன்னா 2 தடவையும் இந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியறதுக்கு காரணம் ரிஃப்ட் ஓபன் பண்ணப்போ பக்கத்துல இருக்கிறதுனால தான். இவன் ரிஃப்ட் ஓபன் பண்றப்போ எப்போ பக்கத்துல நின்றுட்டு இருந்தான்னு தெரியலையே. அது மட்டும் இல்லாம சின்ன மிஸ்டேக் என்னன்னா, யூஸ்வலா ரிஃப்ட் ஓப்பனிங்ஸ்லாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும்னா சுத்தி இருக்க எல்லாத்தையும் உள்ள இழுத்துரும். இங்க அதுவும் நடக்கல. ஒருவேளை நம்ம இங்க பாக்குறது ஆக்சிஸ் மண்டியில கேக்கோவை கண்டுபிடிச்சிட்டு அவளை சேவ் பண்ண சர்ஃபேஸுக்கு அனுப்பின லீஷா டிஃப்ரெண்ட் டிமென்ஷன்ல இருந்து பார்க்குற கெய்கோவை தன்னோட லவர்னு நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கானோ. தேர் இஸ் அ ஹை பாசிபிலிட்டி. நிறைய டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் மென்ஷன் பண்ணுது. கெய்கோ சொல்லியிருந்த டிஃப்ரெண்ட் ஃபியூச்சர் இதெல்லாம் மேபி ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருக்க சீசன் 3ல எக்ஸ்ப்ளோர் பண்ண போற டிஃப்ரெண்ட் டிமென்ஷனை பற்றின டீஸா இருக்கலாம். ஒன் ஆஃப் த மானார்க் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னு சொல்லல, ப்ராபப்ளி ஆர்லிங்டன்ல இருக்க மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸாக தான் இருக்கணும். இறந்தவங்களோட நினைவா ஹிரோஷிக்கு ஒரு மானார்க் சீல் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா முன்னாடி இருக்கிறது நட்டாலி வேர்டுகோ தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது கெய்கோ ரேண்டாதுன்னு சொல்றத பார்த்தா அடுத்து லீஷாவோட சீல், அதுக்கு அடுத்து இறந்த பில் ரேண்டாவோட சீலும் இதில் ஆட் ஆயிருக்கணும். டைரக்டர் பேரிஸ் ரேண்டாஸ்க்கு பேஸ்மெண்ட்டை ஃபுல்
கண்ட்ரோல் தந்து கென்டரோ அண்ட் இசபெல் என்ன பண்ணிருக்காங்கன்னு கண்காணிக்கிற இம்பார்ட்டன்ட் அசைன்மெண்ட்டை தந்திருக்காரு. அப்போ கூட கெய்கோக்கு பின்னாடி பாருங்களேன், 2 மானார்க் ஃபைல்ஸ், 2 கேஸ், 2 ஃபைல் ஹோல்டர், அப்புறம் 2 டெலிஃபோன், ஈவன் 2 டிவின்னு எல்லாமே 2 இருக்கு. இவ்வளோ ஏன், இது பழைய மானார்க்கில் மானார்க் 2.0 டீம் சொல்கிறான். சீசன் 3க்கு 2K இருக்க போகிறதாவும் 2 டிஃப்ரெண்ட் டிமென்ஷன்ஸை பற்றின கனெக்ஷன்ஸையும் தான் நமக்கு சொல்லாமல் சொல்கிறாங்க போல. ஆர் ஐ குட் பி டிலூஷனல், ஜஸ்ட் டோன்ட் மைண்ட் மீ. லீ அடைச்சி வைக்கிறதுலே குறியாக இருந்த மானார்க்கிட்ட இருந்து இப்போதைக்கு அவன் ரன்ல இருக்கான்னு சொன்னதுக்கு அப்புறம் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிக்கு நம்ம வரோம். எக்ஸாக்டாக எந்த இடம்னு சொல்லலை, ஆர் தெரிஞ்சுக்கிறதுக்கு லாங்குவேஜ் போர்ட்ஸ் எதுவும் காட்டல. லீ போய் மீட் பண்ணுற ஆளோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏவுட் அப்படின்னு சொல்கிறாங்க, which is a Burmese name. இதை மட்டும் வச்சு நம்ம மியான்மர்னு சொல்லிட முடியாது. கொஞ்சம் முன்னாடி நோட் பண்ணிங்கன்னா நிறைய முஸ்லீம் விமனையும் பார்க்கலாம். ஏன் இது முக்கியம்னா, இந்தோனேஷியா தான் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ்லேயே முஸ்லீம் பாப்புலேஷன் அதிகமாக வச்சிருக்கு. இதுக்கும் மேலே 120க்கும் மேற்பட்ட ஆக்டிவ் வல்கனோஸ் இருக்கிற நேஷனும் இந்தோனேஷியா தான். பர்மீஸ் அதிகமாக பேசுகிற மியான்மர் கிடையாது. ஸோ இது இந்தோனேஷியன் ஐலாண்ட்ஸில் எங்கேயோ இருக்க லொக்கேஷன் நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஆல்ரெடி இசபெல் அண்ட் கென்டாரோ இங்கே வந்து பார்த்த டைட்டனை யூஸ் பண்ணிக்க ரொம்ப ஆவலாக இருக்கிறத சொல்கிறாங்க. நேராக பார்க்க போன ஆளும் ஃபைனலாக ஆக்டிவ் வல்கனா ஒன்றில் ரோடானா பார்க்குறதோட எபிசோடு முடிவு வருது. ஆன்லைனில் நிறைய பேர் இது ஒரு ஃபீமேல் ரோடானா இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிங் ஆஃப் மான்ஸ்டர் டைம் லைன் படி 1 இயரில் வெளியே வர இருக்க ரோடான் மெக்சிகோவில் இருக்க அவுட் போஸ்ட் 56ல் இந்நேரம் தூங்கிட்டு இருக்கணும். பிகாஸ் இது கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸில் வர சேம் ரோடானா இருந்தால் அதில் பார்க்குற அவுட் போஸ்ட்டை பில்ட் பண்ணியிருக்க முடியாது. சின்ஸ் ரோடான் இங்கே டிஃப்ரெண்ட் கான்டினென்ட்டில் முடிச்சிருக்கிறதுனால. ஃபைனல் கன்க்ளூஷனாக மேக்கிங் திஸ் அ டிஃப்ரெண்ட் ஒன். சரி, இது ஃபீமேலாக இல்லையா? கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸில் பார்த்துருந்த ரோடானை விட இது பார்க்க கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நீங்களே பாருங்கள், இவ்வளோ கிட்ட நின்று சின்னதாக தெரியுற டைட்டனுக்கும் இவ்வளோ தூரத்தில் இருந்து பெருசாக தெரியுற டைட்டனுக்கும் என்ன சைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. மேட்டர் என்னன்னா, ஃபீமேலாக இல்லாமல் இதுவே மேல் ரோடானா இருக்கலாம். டைட்டன்ஸில் யூஸ்வலாக முட்டையிடுறதால ஃபீமேல்ஸ் தான் ஸ்ட்ராங் அண்ட் பெருசாக காட்டிருக்காங்க. இன்க்ளூடிங் இந்த சீசனில் வந்த காட்ஸ்லா லெவலுக்கு பெருசான டைட்டன் எக்ஸையும் சேர்த்து. ஆல்ரெடி இசபெல் அண்ட் கென்டாரோ இவனுக்கு லீடில் இருக்கிறதால வேற இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கோ இல்லை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ அவங்க கூட இந்த டைட்டனை எழுப்பியிருக்கலாம். கைஸ், இந்த சீசன் ப்ரீவியஸ் சீசனை விட பல விதத்தில் டவுன் கிரேட்னு உங்களுக்கே தெரியும். இருந்தும் எண்டிங்கில் நிறைய மேட்டர்ஸை தூக்கி நிறுத்திருக்காங்க. எனக்கு என்னன்னா, இந்த சீசனில் காட்ஸ்லாவை ஃபோக்கஸ் பண்ணி ப்ரொமோஷனோ இல்லை ஷோலையே கூட கொண்டு வந்திருக்க தேவையில்லை. சீசன் 1ல் காட்ஸ்லா வந்த மாதிரி சீசன் 2க்கு மேபி காங் ஃபோக்கஸாக போயிருக்கலாம். சீசன் 3க்கு இன்னும் எது பெஸ்ட்டாக இருக்குன்னா 2 பேருமே வேணாம், ஜஸ்ட் நேம் ட்ராப் பண்ணாலே போதும். அதுக்கு பதிலாக கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்த பல டைட்டன்ஸ் த்ரூ அவுட் த வேர்ல்ட் ஒளிஞ்சிருக்கும். அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டோரியை கொண்டு போங்கடா, நல்லாயிருக்கும். சீசன் 1ல் நிறைய புது டைட்டன்ஸ் இருந்துச்சு. காட்ஸ்லா சைடு ரோல் தான் ப்ளே பண்ணுச்சு. அதனால தான் ஃபர்ஸ்ட் சீசன் ஒர்க் ஆச்சு. நீங்கள் காட்ஸ்லான்னு சொன்னால் அதை பார்க்குறதுக்கு மட்டும்தான் நாங்கள் வெயிட் பண்ணுவோம். மான்ஸ்டர்வர்ஸ் மூவிஸில் நியூ டைட்டன்ஸை பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. லாங் ரன்னிங் டிவி ஷோ ஒன்று வச்சுக்கிட்டு நீங்களும் புது டைட்டன்ஸை பற்றி காட்டலான்னா பெட்டர் இதை என்டையராக மூடிட்டே போயிடலாம். ஆஸ் அ கைண்ட் ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் புது டைட்டன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். அதுக்கு மெயின் ரோல் தாங்க. இவ்வளோ தான் என்னோட கோரிக்கையும் அண்ட் இன்னைக்கான வீடியோவும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சீசன் ரிவ்யூஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மார்டல் காம்பேட் 2 ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்ட் ரீகேப் ஒன்று ரெடி ஆகுது. அதுக்கு ரெடியாக இருங்க. அன்டில் தென், see you all soon guys.